ரொம்ப நாள் அவங்க எதிர்பார்த்தாங்க இல்லையா? வருமான மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம், இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஜாக்பாட்டுன்னு சொல்றதை விட டபுள் ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு இருக்க போகிறார். அதனால இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஒளிமயமான வாழ்க்கை அமைப்பு. பின்னாடி உங்களுக்கு 7.5 சனி வரப்போகுது. டைம் இருக்குது, அதுக்கு விதை உப்பு போட்டுறாது, கவனமா. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தெய்வீக ஜோதிடர் டாக்டர் பாலகிருஷ்ண ரெட்டி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குரு பயிற்சி காலகட்டங்கள் ஆரம்பிக்க போகுது. மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஏன்னா குருநாளே சுப விஷயங்களை மட்டும்தான் மக்களுக்கு சொல்வார். எந்த மாதிரியான சுப விஷயங்களை கொடுக்கறதுக்காக குரு பகவான் வர இருக்கிறார்? பொதுவாகவே குரு பெயர்ச்சி அப்படின் போது யாருக்கும் ஒரு பயம் இருக்காது, மனோதைரியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்பா சார் எனக்கு வீடு வாங்கிடலாமா, கார் வாங்கலாமா, அதே மாதிரி கல்யாணம் ஆகிடுமா அப்படின்னு சுப விஷயங்களை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. ஆகவே இந்த நிகழ்ச்சி இப்போ நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல விஷயங்களை பேச போகிறோம், நல்லதை சொல்ல போகிறோம், நல்லதையே நம்ம திங்க் பண்ண போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி என்னும்போது யாருக்குமே அந்த பேனிக்கோடு சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி பார்க்க மாட்டாங்க. இப்போ சனீஸ்வரரை பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன், சனி பெயர்ச்சிக்கு பார்க்கும்போது பயம். நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சார், சார் அங்கேருந்து பிரசாதம் கொண்டு வரலாமா, கொண்டு வரக்கூடாதா, இப்படின்லாம் கேள்விகள் இருக்கும். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு இடமில்லை. குரு பார்க்க கோடி நன்மை. ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்க்கலாம் சார். சார், மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள்ல எந்த மாதிரியான ஜாக்பாட் அடிக்க போகுது? ரொம்ப நாள் அவங்க எதிர்பார்த்தாங்க இல்லையா? வருமான மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம், இதெல்லாம் கிடைக்கும். இவங்களுக்கு வந்து ஜாக்பாட்டுன்னு சொல்கிறத விட டபுள் ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம். குடும்பத்திலே நிம்மதி வரும், பிரிந்து போனவர்கள் சேர்ந்து இருப்பார்கள். அதே மாதிரி மனசில் வந்து குழப்பமாக இருந்து சண்டை போட்டவர்கள் ஒன்றா இருப்பாங்க. குழந்தைகள் வந்து வெளிநாடோ வெளி மாநிலமோ போய் படிக்கிறதுக்கு பண வரவு வேணும். பணம் இருந்தால் தானே இவங்களை அனுப்ப முடியும். ஆகவே பேங்க் லோனோ அல்லது வேறு எப்படியோ இவங்க கை மாற்றோ எங்கேயோ கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். பிள்ளைங்களை வந்து அனுப்பி வைப்பாங்க. அற்புதமான வாழ்க்கை. அதே மாதிரி சார், உத்தியோகத்தில் நான் உத்தியோகம் போகிறேன், எல்லாமே இருக்குது, இருந்தாலும் இந்த மேலதிகாரி பிரச்சனையால் என்னால் நிம்மதியாக அந்த இடத்துல வேலை பார்க்க முடியல. இதனால் வீட்டில் வந்தால் வீட்லேயும் சலசலப்பானது வந்து அப்படியே தொடருது அப்படின்றவர்களுக்கு இந்த நிலை மாறுமா? ரொம்ப கரெக்டாக கேட்டீங்க. ஏன்னா ரெக்கக்னேஷன். இப்போ நான் எவ்வளோ வேலை செய்கிறேன் சார், காலையில் 7 மணிக்கு வந்துடுறேன், நைட்டு 10 மணிக்கு போகிறேன், அப்போ கூட அவங்களுக்கு மேலதிகாரிகளுக்கு திருப்தியாக இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. அவங்களுடைய ரெக்கக்னேஷன் கிடைக்கும். அவங்களே உங்கள் பேரை வந்து அனுப்புவாங்க, இவருக்கு நீங்கள் ப்ரமோஷன் கொடுங்க, இவருக்கு வந்து நீங்கள் இன்க்ரிமெண்ட் கொடுங்க அப்படின்னு அவங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் தருவாங்க. ஆகவே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு இருக்க போகிறார். அங்கே கேதுவோடு போய் உட்கார போகிறார். அதனால் இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஒளிமயமான வாழ்க்கை அமையப் போகுது. தெளிவான சிந்தனையும் அழகான வாழ்க்கையும் நல்ல வீடும் நல்ல சொத்து சுகமும். சில பேருக்கு சொத்து சுகம் சேரும், சிற சொத்துக்கள் சேரும், பிரச்சனைகள் தீரும். கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் அதை தயவு செஞ்சு போகாதீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை வந்து பாருங்கள். அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போகிற இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. ஆகவே ஏன்னா பின்னாடி உங்களுக்கு 7.5 சனி வரப்போகுது. டைம் இருக்குது, அதுக்கு இருந்தாலும் அதுக்கு விதை உப்பு போட்டுறாதீங்க, கவனமாக இருக்கு. கண்டிப்பாக சார். அதே மாதிரி மிதுன ராசி குழந்தைகளுக்கு கல்வி அப்படின்றது எவ்வளவு செழிப்பாக இருக்கும்? ஏற்கனவே ரொம்ப நல்லா படிப்பாங்க. மிதுன ராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஆனால் போதும் என்ற மனம் இருக்கக்கூடியங்க. இந்த மார்க் போதும் சார் அப்படின்னு அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் இன்னும் நான் நிறைய எடுக்கணும், ஒரு 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முனைப்போடு படித்தாங்கன்னா, தயவு செஞ்சு ராத்திரியில் படிக்கிறத விட்டுட்டு விடியற்காலையில் படிக்க ஆரம்பிங்க. பசுமரத்தில் ஆணி அடித்த மாதிரி தெளிவான வாழ்க்கை அமையும், நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எவ்வளவுதான் தோஷங்கள் இருந்தாலும் அந்த விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கும்போது தோஷ நிவர்த்தி, கிரக தோஷ நிவர்த்தி. இந்த கிரக தோஷ நிவர்த்தியில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா,
ஒரு 2 வாட்டி படிக்கும்போதே உங்களுக்கு நல்லா போய் மனசில் உட்காந்துடும். அது வாழ்நாள் முழுவதும் மறக்காது. அவர்கள் வாழ்நாளுக்கு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமா இந்த காலை நேரங்களுடைய படிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் குரு 2ஆம் இடத்துல இருக்கார், சிந்தனையோடு சேர்ந்த குரு இருக்கார், வாக்குல போய் உட்காந்துருக்கார். இந்த நேரத்தில் நீங்கள் செயல்படுத்துகிற அந்த குருவனுடைய அம்சத்தோடு செயல்படுத்துனீங்கன்னா பலன் டபுளாக இருக்கும். கண்டிப்பா சார். இவர்கள் அவர்களுடைய பலன்களை அதிகரிக்க செய்ய எந்த தெய்வ வழிபாடை மேற்கொண்டால் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான பலன்கள்? திருவெண்காடு புதன் சொன்ன புத்தி தானே. இந்த அக்கௌண்ட்ஸில் இருப்பாங்க, மேனேஜராக இருப்பாங்க, அக்கௌண்ட் செக்ஷனில் வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் படிப்பாங்க, ஆடிட்டிங் படிப்பாங்க, நிறைய பேர் ஜூனியராக வேலை செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் கோல்டன் பீரியட். நான் சொல்கிறேன், இந்த கோவிலுக்கு போனாங்கன்னா திருவெண்காடு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போய் புதன்கிழமையில் பச்சை பட்டாடை சுவாமிக்கு சாத்தி புதனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அந்த பாலை ஒரு சொட்டு எடுத்து நாக்கில் வச்சுக்கணும். ஞானத்தை தருவான், புத்தியை தருவான், யோகத்தை தருவான், அற்புதமான வாழ்க்கையை தருவான். எவ்வளோதான் நீங்கள் கோபமாக பேசுனீங்கனாலும் பசங்க வந்து கோச்சிக்க மாட்டாங்க. இல்லைப்பா, நான் அடுத்த எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் எடுக்கிறேன்ப்பா, என்னடா மார்க் எடுத்த, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கியே அப்படின்னு குடும்பத்தில் ஒரே சண்டை. ஆகவே நீங்கள் அந்த திருவெண்காடுக்கு பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தால் படிங்க, படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் திருவெண்காடுக்கு போயிட்டு வாங்க. எல்லாத்துக்குமே அந்த திருவெண்காடு அப்படிங்கிறது தெளிவான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். குருனாலே சுபர்தனமா. இப்போ சனீஸ்வரர் அப்படின்னா ஒரு பயம். குரு அப்படின்னு பார்த்து குரு பார்க்க கோடி நன்மை. அவர் பார்த்தாலே நமக்கு நல்லது நடக்கும். கல்யாணம் நடக்குமா சார்? நடக்கும். வீடு கட்டலாமா சார்? கட்டலாம். குழந்தை பிறக்குமா சார்? பிறக்கும். சார் நான் வீடு வாங்கிட்டு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகலாமா சார்? போகலாம். இப்படி நான் சுப பலனை சொல்லிகிட்டே போகலாம். மற்ற கிரகங்கள், அசுப கிரகங்கள் பார்க்கும்போது எதிரிகள் வெல்லலாமா சார்? கோர்ட்டு வழக்கு ஜெயிக்கலாமா சார்? இப்படி நெகட்டிவாக போகும். ஆகவே தான் இந்த குரு பெயர்ச்சிக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மாறும்போது ஒரு மிகப்பெரிய எழுச்சி மக்களுக்குள்ள. இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வந்து குரு வருவார். அப்படி வரும்போது அங்கே உச்சம் பெற போகிறார். ஏற்கனவே அவர் குரு வந்து உச்சம் பெற்றால் எப்படி இருக்கும்? இன்னும் சூப்பராக இருக்குமே, அதிக சுப பலனை கொடுக்குமே, நாடு செழிக்கும், ஊரெல்லாம் செழிக்கும், மக்களெல்லாம் செல்வமாக வாழ்வார்கள், நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. போர் பதட்டம் குறையுமா? குறையும். சில நாடுகளில் ஏற்படக்கூடிய மதக்கலவரங்கள் குறையும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகள் வரும். வேற்றுமொழி இனத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் மலை போல வர்றது பனி போல தீர்வு. இதில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு மறைமுகமான எதிரிகள் தொல்லை இதெல்லாம் போகும். பொதுமக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த தங்கமும் வெள்ளியும். ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் தங்கமும் வெள்ளியும் தானே முக்கியம். ஒரு கல்யாணம் ஆக வேண்டிய குழந்தைங்க இருக்கும், அவங்களுக்கு எப்படி சார் நகை வாங்கிறது அப்படின்னா இந்த தங்கம் உச்சத்தில் போகும்போது கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். இருந்தாலும் தங்கம் எப்பவுமே ஒரு முறை ஏறிச்சுன்னா இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் கம்மியாக வரும். 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே வரும். ஒரு 90-95 வரும். அந்த டைமில் வாங்கி போட்டுங்க. அது டிசம்பரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். இந்த பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் விலை நிச்சயமாக ஏறத்தான் செய்யும், டிமாண்ட் வரத்தான் செய்யும். கேஸ் வந்து கொஞ்சம் டிமாண்டில் இருக்கும். அதே நேரத்தில் இதெல்லாம் நான் பொதுவான பலன் சொல்கிறேனே ஒழிய இந்தியாவினுடைய பொருளாதாரம், இந்தியாவினுடைய மார்க்கெட்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி இவங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளுக்கு முற்று பெறக்கூடிய தீர்வுகள் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.